ஏய் வேணா சும்மாரு. என்ன சும்மாருண்ணா இப்ப அழுகிறாட்ல பாரு. ஏமா யாருகிட்ட? இப்பதான் கேடிவில கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்துட்டு வரான். கேப்டன் பிரபாகரனா? அதான் ஒரு கால சவுத்துல வச்சு சொல்லியாச்சியா? நீ என்ன படம் பார்த்துட்டு வந்தா? எங்க ஊர் பாடுகாரா ராமராஜன் படம். அப்போ படம் பார்த்தியா, பாட்டு பாடினியா, பால் கறதையான்னு இருக்கணும். நம்ம கிட்ட ஃபைட் எல்லாம் வச்சுக்கூடாது. டேய் கொஞ்சம் சீக்கிரம் வரா, டைம் ஆகுதுரா. வெயிட் பண்ணுங்க ஓனர். நீங்க தான் 10th பாஸ் பண்ணல, என்ன யூரினாச்சும் பாஸ் பண்ண விடுங்களா? நீ வந்தாவா வரடி போ. ஓகே ஓகே, இவ்வளவு அவசரமா எங்க போறீங்கன்னு தெரியும். நான் ஓனர் மாட்ட சொல்லிடுறேன். என் பொண்டாட்டிய சொல்லிடுவியா? வந்து தொலைக்கிறேன். வரலாவா வரலாவா பைரவா. வரலாவா. இவனை சோறு போட்டு வரத்தா என்னையே பிளாக்மெயில் பண்ண நம்பர் காலை கூட இறக்க மாட்டான். ஓகே ஓகே, சிறப்பா முடிஞ்சுது. ஆமா ஓனர், இப்ப நீ எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது. நான் மச்சான் கரெக்டா? அடிங் பல்லு வலி வந்தா தெரியும். காதல் வலி பெருசா பல்லு வலி பெருசான? கடவுளே, நான் கண்ணாலும் முன்னாடி பார்க்க போது தெரியவானே ஒருத்தன். அவனை மட்டும் கொஞ்சம் சந்தோஷமா வச்சிருப்பா. உனக்கு புண்ணியமா போயிடும். நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தாதான் புரியுது. நமக்கு லைஃப்ல பிளட் குரூப் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கு. எவ்வளவு சோகமா இருந்தாலும் டைமுக்கு பசிக்குது. என்ன மனங்கிட்ட வெயிலும். பொடுகு நெய்க்க ஷாம்பு வாங்கி போட்டா அது கொஞ்சம் கொஞ்சமா முடிய நீக்கிட்டு போகுது. தலை முடியெல்லாம் நீக்கிட்டு கடைசியா பொடுகு நீக்கும் போல. மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு தேவையான 3 வழிகள். சரிம்மா, சாரிம்மா, ஏன் தப்புதாம்மா. இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணலானா என்ன மாதிரிதான் மண்டையில குக்கர் பட்டு காதல் பரத் மாதிரி ரோட்ல கிடைக்க வேண்டியதா இருக்கும். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. மாப்பிள்ள நீங்க எதுவும் பேசிடுவேனா? வரதட்சணை நாங்க பேசிக்கிறோம். இது வேறையா? நேத்து ஒருத்தர்கிட்ட பைக் லிப்ட் கேட்டு போனேன். அவன் என்னடானா 2 கிலோமீட்டர் போறதுக்குள்ள 10 தடவை பர்சுருக்கான்னு தொட்டு பாத்துக்கிறான். நம்ம மூஞ்ச பார்த்தா லிப்ட் கொடுக்கறவங்க கூட எப்படி யோசிக்கிறானுங்க. பொண்ணு கொடுப்பானே தெரியல, இதுல வராது சின்ன வர. மக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? பொண்ணோட அப்பா போலீஸா. போலீஸா? ஜோலி முடிஞ்சிச்சு. எங்க நம்ம ஓனரை இன்னும் காணோம். 2 ரூபா பிஸ்கெட் போட்டு 2 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டான். இதுல வேற நான் எங்கேயும் போயிடக்கூடாதான். இந்த சங்கிலியில வேற கட்டி வச்சுட்டு போயிட்டான். அடிச்சு பிடிச்சி இங்க வந்து பிறந்து நாய்ப்படாத பாடுபடுறதுக்கு அடுத்து உனக்கு அதை வழி விட்டுருக்கலாம். எல்லாம் விதி. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? பானை பொங்கி வரும்போது பழக்க தோசத்துல சிப்ஸ் அள்ளி போட்டான். அதுக்குதான் அப்பவே அடி பின்னிட்டாளே. காலில் கிளம்பி போனவ ஒரு மெசேஜ் கூட காணும். ஏர்டெல்காரன் கூட ஒரு நாளைக்கு 4 மெசேஜ் பண்றான். கோவத்துல சமைக்காம போயிட்டா. ஒரு சைடு பசிக்குது, ஒரு சைடு வெளா எலும்பு வைக்குது. மச்சான், நான்லாம் திண்ணைக்கு வந்து 4 நாள் ஆகுது. நீ நாளா பண்ண? 3 விசில் வந்தா இறக்கி வைங்கன்னு சொல்லிட்டு போனா. இறக்கி வைக்க மறந்துட்டியா? அதெல்லாம் மச்சான், கொக்கோர்ல 1 விசில் தானே இருக்குன்னு. நீ எல்லாம் பாடி ஆகி 4 நாள் ஆயிருக்கணும். பொங்கல் திருநாளை சங்கீதாவுடன் மகிழ்ச்சி பொங்க கொண்டாடுங்கள். சங்கீதாவுடனா? மேலும் ஒரு மொபைல் வாங்கினா ஒரு சார்ஜர் இலவசம். பாவிகளா, சங்கீதா மொபைல்ஸை தான் அப்படி போட்டிருக்கீங்களா? இதுல சார்ஜர் வேற இலவசம். ஏடா சட்டை வானா பட்டன் இலவசம் மாதிரி பேசுனீங்களா? மொபைல் வானா சார்ஜர் கொடுத்து தாண்டா ஆகணும். இத சொன்னா நம்ம முட்டாளுன்னு வானுங்க. ஆனா பேப்பர்ல பாக்குறத விட மொபைல்ல பார்த்தாதான் உலகத்துல நடக்கிறதே தெரியுது. மொபைல கீழே வச்சாதான் வீட்டுல நடக்கிறதே தெரியுது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்படிதான் ஒரு நாள் என் பொண்டாட்டி ரவா பிரியாணி செஞ்சிருக்கேன்னா, ரவா பிரியாணி போய் பார்த்தா உப்புமா. பேரை மாற்றி வச்சா சாப்பிட்டுவோனா. அம்மா, மீன் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுமாமே. கண்ணு நல்லா இருந்தா மட்டும் நான் வினோதி போய் ராக்கெட் விழுப்புறியா? புரட்டாசி முடிகிற வரலாம் 3 நெடுக்கணும். அம்மா, என்னம்மா அடிக்கிற? போன வாரம் ஒரு பிரியாணி செஞ்சிய, அது எதை செஞ்சு கொடுமா. சரி செஞ்சு தரேன், ஆனா அதை டூத் பேஸ்ட் ஸ்மெல் வரும், பரவாயில்லையா? டூத் பேஸ்ட் ஸ்மெல் வருமா? ரங்கம் புதினா சால்ட் 3மே இல்லை.
சரி, அந்த பேஸ்ட்ல தான் அது 3மே எடுக்காம பரவாயில்லன்னா செய்கிறேன். இப்பதாம்மா தெரியுது அப்பா ஏன் ஓடி போயிட்டாருன்னு. நான் மச்சான் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே. நல்லா இருக்கா நல்லா இருக்கா. என்னடா கோவமா இருக்கியா? ஆமாண்டா, நானும் தான் பார்த்துறேன். எனக்கு என்னைக்காவது பொங்கல் வச்சிங்களா? மாடுலயே கலர் பார்க்குற இனந்தையா நீங்க? என்ன மச்சான் எப்படி சொல்லிட்ட? வேற எப்படி சொல்லலாம்? காலைல எழுந்ததுலேருந்து தூங்குறவெல்லாம் என் பொண்டாட்டி உன் பேரை சொல்லி தான் எனக்கு கூப்பிட்றா. உன் பொண்டாட்டி என் பேரை சொல்லி அசிங்கப்படுத்துறா. சொல்லி வை. டேய் 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 மச்சான். என்னங்க, நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி இருந்தது? சாப்பிட்டுட்டு அப்படியே மூச்சு பேச்சு தான் உட்காந்துருக்கீங்க. சிக்கன் பிரியாணியா? தக்காளி சாதத்துல எதுக்குடி சிக்கனை போட்டு வச்சிருக்குன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். நல்ல வேலை தப்பிச்ச. கேட்டிருந்தோம் அடுத்த வேலை பால் எனக்கு தான். என்னங்க, பால் வேணுமா? இஞ்சி டீ போட்டு தரேங்க. இஞ்சி டீ இஞ்சி டீ. எஞ்சிட்டியா? இந்த டமாரத்தை வச்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் ஓட்டு போடணும்?